ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சொல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்பாட் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து லாஸும் ஆகக்கூடாது, அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் ஒரு அளவுக்கு வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. என்னென்ன காயின்லாம் இந்த டைத்தில் நம்ம வந்து வாங்கலாம், அதே மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல காயினா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு சில காயின்லாம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, சொலானா காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதாவது 55 இல்லை 59 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அந்த டைத்தில் கூட நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா $70 $75 போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு மாதத்துக்குள்ளே போட்ட அமௌண்ட்டை நம்ம வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னா நம்ம 59 அந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டு ஒரு $75 $77 வரும்போது நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு வெளியில் எக்ஸிட் ஆகிக்கலாம். அதாவது ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொலானா காயினில் நீங்கள் முதலீடு போடலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். $87 வரைக்கும் இப்போ வந்து நல்லாவே ஹையில் வந்துகிட்டு இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகணும்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா $95 $110 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். அதுக்கப்புறமா அந்த ரெசிடென்ஸ் அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு $260 வரைக்கும் மேலே போகலாம். அதாவது போன டயத்தில் புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போனதோ அந்த ரேஞ்சுக்கு மேலே போகலாம். அதே மாதிரி இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு இந்த சொலானா காயின் வந்து மேலே போகலாம்னா ஒரு $350 ஒரு $500 வரைக்கும் மேலே போகலாம் இந்த புல் ரனுக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொலானா காயின் வந்து டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிக்கலாம், இல்லை ட்ரேடு பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன காயினை பார்க்க போகிறோம்னா டியா காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது TIA இந்த காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் நம்ம வந்து பார்த்தோம்னா $12 $13 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த டியா காயின் வந்து எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா ஒரு $20 $22 வரைக்கும் மேலே போகலாம். அதாவது ஒரு சில வாரங்களே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது இந்த டியா காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரேடு பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதாவது ஒரு $17 இல்லை $18 அந்த மாதிரி சம்திங் ரேஞ்சில் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $15 வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு $18 $20 வரைக்கும் மேலே போகலாம். அதே மாதிரி ஒரு $18 வந்துச்சுனாலே நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு $15 இல்லை $14 வரைக்கும் கீழே வரலாம். அந்தந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம் இந்த டியா காயின் மூலியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டியா காயின் வந்து நல்லாவே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $22 $26 கூட வரலாம். அதாவது இந்த பிரேக் அவுட் பண்ணால் 15 18 இந்த இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக $26 வரைக்கும் வரலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸிட் ஆயிருங்க. மறுபடியும் எப்போ வேணும்னாலும் அது கீழே இறங்கலாம். அதனால் லாஸில் கூட முடியலாம். அதனால் அந்த டயத்தில் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா அவாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமிங் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயினை நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ட்ரேடும் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 1 மந்த்தில் மட்டும் 1 மடங்கு லாபத்தில் தான் இப்போ வந்து முடிஞ்சிருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு முன்னாடி 2021 எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $150 வரைக்கும் மேலே வந்திருக்குது. அதாவது $147 வரைக்கும் மேலே வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $46 $47 தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா $55 ஒரு $60 கூட வரலாம். ஹோல்டிங் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணுற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா $46 $47 தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டு ஒரு $50 $57 நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு $40 அந்த மாதிரி தான் வரும். அதாவது 40 இல்லை 42 அந்த டாலருக்குள்ளே தான் வரும். அந்த டயத்தில் நீங்கள் மறுபடியும் வாங்கிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் போட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு $10 ஒரு காயினுக்கு ஒரு $10 கிடச்சிச்சுன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது பெரிய அமௌண்ட் போட்டிங்கன்னா தான் இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். வச்சிருக்கிறது $50 $100 தான் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காயினில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஹோல்டிங் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஹோல்டிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $150 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு $250 $320 வரைக்கும் இந்த புல் ரனுக்குள்ளே வந்து போகலாம். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு காயின் இல்லை 2 காயினை வந்து நீங்கள் வாங்கி ஹோல்டு
ஹோல்டு பண்ணால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய அமௌண்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி காயினில் நீங்கள் வந்து முதலீடு போடுங்க, போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், செய்யும். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.